ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுனிஸ் vlogs. இன்றைக்கி எங்கள் அம்மா மார்க்கெட்டுக்கு போனப்போ கொஞ்சம் மசில்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. இதுக்கு தமிழில் பேர் என்னன்னு தெரியாதுங்க, மலையாளத்தில் இதுக்கு கல்லுமக்காயின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி க்ளீன் பண்ணி அந்த ப்ரொசீஜரை பார்க்கலாம். இது நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. இதை க்ளீன் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டங்க, சாப்பிட்றதுக்கு கஷ்டம் கிடையாது. இது ஃபஸ்ட்டு நல்லா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுக்கணுங்க. அப்புறமா அது அந்த வாய் திறந்துடும், மூடி திறந்தோடனே அதுக்குள்ளே சதை இருக்கும். அந்த சதையை பிச்சு ஃபஸ்ட்டு பாத்திரத்துக்குள்ளே போட்டுடணும். சதை இத்தினோண்டு தாங்க இருக்குது, என்ன சின்னோண்டு இருக்குது பாருங்கள். அப்புறமா அந்த அந்த சிப்பி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே இருக்க சதை சின்னதாக இருக்குது. அப்புறமா அந்த சதைக்குள்ளே ஒரு அழுக்கு மாதிரி இருக்கும், ஒரு கருப்பு கலர் அந்த வயிற்று பகுதியில். அது எடுத்துடணும். அது அப்படியே சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வயிற்று வலி தான். அது எடுக்கிறதுக்கு தான், இந்த பிச்சு எடுக்கிறதுக்கு கூட வேலை இல்லைங்க. இந்த சதைக்குள்ளே இருக்க இந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு தான் வேலையே. அப்புறமா அந்த அந்த அழுக்கெல்லாம் எடுத்து பாருங்கள். எல்லாம் பார்த்தோன்னே இத்தினோண்டு இருக்குது, அவ்வளோ வாங்கிட்டு பரவாயில்ல, இத்தினோண்டு கிடச்சா கூட பரவாயில்ல, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. அதெல்லாம் வாஷ் பண்ணி அம்மா நல்லா மசாலா போட தொடங்கிட்டாங்க. என்னெல்லாம் மசாலானா மஞ்சள் பொடி, மிளகா பொடி மட்டும், உப்பு, இது 3 மட்டும்தாங்க. இதுக்கு வேறு எக்ஸ்ட்ரா மசாலாவே போடக்கூடாது. அந்த சிம்பிள் மசாலா தாங்க அதோட பெஸ்ட்டு டேஸ்ட்டே தரும். அம்மா நல்லா மசாலாலாம் போட்டு பிணைஞ்சி வச்சுட்டாங்க. அப்புறமா கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டாங்க. தேங்காய் எண்ணெய் தாங்க இதுக்கு டேஸ்ட்டு, வேறு எதுவுமே டேஸ்ட்டு தராது. தேங்காய் எண்ணெயில் எண்ணெய் செஞ்சு பாருங்கள், சீ ஃபுட் அத்தனமும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நான் கேரளாவில் வந்தால் தான் இந்த மாதிரி சீ ஃபுட்டே நான் சாப்பிடுவேன். நம்ம சென்னையிலலாம் அவ்வளோவா இந்த மசில்ஸ் கிடைக்காது. அப்படியே அம்மா ஒரு வழியாக அதெல்லாம் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டாங்க. எனக்கு டீப் ஃப்ரை பண்ணாதாங்க பிடிக்கும். அந்த சும்மா நார்மலாக ஃப்ரை பண்ணுறது பிடிக்காது. நல்லா டீப் ஃப்ரை பண்ணால் அந்த கவுச்சியாக இருக்காது, சிலவங்களுக்கு அந்த கவுச்சி பிடிக்காது. அப்புறமா சாப்பிட்டு பார்த்தேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக அது ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணப்போ இத்தினோண்டு இருக்குங்க, ஆனால் அந்த தேங்காய் எண்ணெயில் அது ஃப்ரை பண்ணப்போ செம்ம டேஸ்ட்டுங்க. கேரளா பிரியாணியும் வச்சு அது சாப்பிட்றதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.